என்னோட பர்த்டே இப்படிலாம் செலிப்ரேஷன் பண்ணணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் மெமரிஸ் கொடுத்த மை பொண்டாட்டி. இப்படிலாம் கிஃப்ட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. 12 மணிக்கு ப்ரொபோசல் கிஃப்ட்ல ஆரம்பிச்சு நியூ ட்ரெஸ், எல்லா பாய்ஸ்க்குமே லைக் பண்ற மாதிரி ஆர்சி காரு, நம்ம ட்ரெக்கிங்காகவே 2 டிஷர்ட்டை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் மக்களே. ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேனா விஜயோட பர்த்டே. அவர் எதுவுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு. நம்ம போய் அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷ் நாமளாக தான் இருக்கணும். நம்ம போயிட்டு அவருக்கு விஷ் பண்ணலாம். அதுவும் இல்லாத இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் அவருக்காக காத்திருக்கு. அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒவ்வொன்றா அவருக்கு வந்துட்டு காமிக்கணும். எதுவுமே நான் அவருக்கு சொல்லலை, இதுதான் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம ஒவ்வொரு சர்ப்ரைஸும் கொடுக்கும்போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க போய் விஷ் பண்ணலாம். பாருங்களேன், எதுவுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி வாங்க நம்ம போய் நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணிடுவோம். விஜய் விஜய் இங்க பாருங்க. ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எழுங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எழுங்க சர்ப்ரைஸ் ப்ளீஸ், எழுங்க. ஹாப்பி பர்த்டே. இந்த டைம் கூட பர்த்டே அப்போ என்னங்க தூக்கம்? சர்ப்ரைஸ் பாருங்க உங்களுக்கு. டைம் 12. இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் தரணும்னு நினைக்கிறேன். அது சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு, பார்க்கலாம். இருக்கு, ஆனா சொல்ல மாட்டேன். பாருங்க. எது? வாவ், என்ன இது? நல்லா இருக்கு. லைட் ஆன் பண்ணி பாருங்க. நீங்க அதை ஆன் பண்ணுங்க, அதுதான் சர்ப்ரைஸ். கால்லாம் பார்த்து வாவ், எப்போ வாங்கின? பிடிச்சிருக்கா? இதெல்லாம் சர்ப்ரைஸுங்க, வாங்குறப்போ சொல்லுவாங்களா? நல்லா இருக்கு. ஏதோ நீ நானும் வரு அது நினைச்சுதான் வாங்கினேன். ஆமா, அழகா இருக்கு. இங்க காட்டுங்க கேமரா. எப்படி வாங்கின? யாருக்கு தெரியாத? எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கிஃப்ட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. அடே பைத்தியம். Thank you சுந்து. இது மாதிரி ஒரு gift நான் எதிர்பார்த்ததே இல்ல. போய் பண்ணவே நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் எங்க கூட்டு இருந்தேன் சாயங்காலம். எப்படி எப்போ வாங்கினது? அதெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க வெளியே கிளம்பிட்டீங்கல்ல, இந்த ட்ரெக்கிங் போன டைம்ல நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு நாள் கேப்ல வந்து ட்ரெக்கிங் போனோம். லாஸ்ட் டைம் வந்து எப்போ போனோம்? சாட்டர்டே தான் ட்ரெக்கிங் போனோம். அந்த கேப்லயா? இங்க பாருங்க, இதுல இருக்கிற ஸ்டிக்கர்ல எவ்வளவு ரேட்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பிடிக்கிருக்காங்க. கிஃப்ட் பண்றப்போ எப்பவுமே ரேட் அங்க இருக்க கூடாது. ஏது காசு? காசு நான் நீங்க கொடுத்ததுல சேமிச்சு வச்சிருந்த காசு. கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே சொல்லணும்னா இது மாதிரி கிஃப்டா நம்மளுக்கு யாரெல்லாம் கொடுத்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரியலி ஹாப்பி. ஆனா வந்து நைட்ல இப்பெல்லாம் தூக்கத்துல கெடுத்து மிஸ் பண்றது இவளாலதான் முடியும். பர்த்டே பாய்க்கு புது ட்ரெஸ் எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாமி வாங்க. Wish you many more happy returns of the day. எப்ப ஆகுற? சூப்பரா இருக்கு. Thank you. ஓகே. பர்த்டேல துணிலாம் எடுத்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம். அது ஒயிட் கலர் எனக்கு பிடிச்சது. ஒயிட் கலர் தான். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? நீங்க இரு. நான் போட்டு வரேன். சரியா? அப்படி இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் மக்களே. ஆனால் என்னோடய பர்த்டேக்கு அன்எக்ஸ்பெக்டடாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவனும் பார்வதியும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. இங்கே பாருங்க, ஹாப்பி பர்த்டே. இவ்வளோ வருஷத்தில் நான் ஒரு டைம் கூட இது மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி கேக்லாம் வெட்டினதில்லை. என்னோட ஒய்ஃப் தான். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி ஹாப்பி பர்த்டே. இதெல்லாம் எப்போ வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணான்னு தெரியல, பட் நல்லா இருக்கு. தேங்க்யூ. கிஃப்ட் எங்க எங்க? ஒரு கிஃப்ட் மட்டும் 2 கிஃப்ட் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பிரியாணியா? பிரியாணிலாம் இல்லை, வேற ஏதோ இருக்கு. அப்படியா? இரு பார்ப்போம். பிரியாணிலாம் இந்த கவர்ல பேக் பண்ணுவோம். ஏன் பிரியாணி பிடிக்கும். ஏய் கண்டுபிடிச்சிட்டேன். இது டிஷர்ட்டா? அது பிளாக் இருக்கு. என்ன அது? வாவ். ஏய் என்னோட லோகோவா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட், லோகோ பிராண்ட். இனிமேல் ட்ரெக்கிங் போகிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த டிஷர்ட் வந்து யூஸ் ஆகும். இங்கே பாருங்களேன், என்னோட லோகோ ட்ராவல் விஜய் விலாக். முன்னாடி என்னோட ஃபோட்டோ. பிடிச்சிருக்கு, ரொம்ப இருக்கு. விஜய்னா அழகுதான், அழகுனா விஜய். இங்கே பார்த்தீங்களா? இது வந்து வாவ் 2வது டிஷர்ட்டு. எப்படி சைஸு? எம்மு. ஓகே, இங்கே பாருங்க. இது வந்து ஃபோட்டோ தான் கேட்டேன். நம்ம ஃபோட்டோ கேட்குறா, இது ஒரு ஹெச்டி ஃபோட்டோக்கு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டா. எதுக்குன்னு நான் நினச்சேன், வீடியோ தான் எடிட் பண்ணுவா பர்த்டேக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். லோகோ ஆனால் கேட்கும் போதே டவுட்டு. பாருங்க லோகோ எவ்வளோ அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லணும், இது எங்கே இருந்துச்சு? எந்த ஷாப்பு? சொல்ல மாட்டீங்களா? இது என்னது? ஐ டோன்ட் நீட் த ட்ரோஃபி. ஐ ஜஸ்ட் நீட் டு த. தேங்க்யூ. இதெல்லாம் ட்ரெக்கிங்க்கு யூஸ் ஆகுமா? இனிமேல் ட்ரெக்கிங்க்கு என்னோட பிராண்ட் நானே போட்டு. எப்பவுமே மூட் அவுட்டா இருந்தாலும் சரி, ஹாப்பியா இருந்தாலும் சரி, எதுவா என்ன ஃபீலா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்துட்டு நீங்க நேச்சர் கூட தானே அதிகமா அதை இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இங்க பாருங்க மக்களே, ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. என்னோட லோகோ வந்து அப்படியே அழகா அச்சஸ்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. போட்டோ ஓகே, லோகோ தான் வேற லெவல் இருக்கு. இதெல்லாம் போட்டு போனா எப்படி இருக்கு தெரியுமா? யாரு அவன், இவன் சேனலே விளம்பரம் பண்றான் அப்படின்னு நினைக்கும். பட் இதுக்கு இது வரல கிஃப்ட். இது மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. டிஷர்ட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. இது 2 இருக்கு. ஹாப்பி. தேங்க்யூ சிந்து. 3 கிஃப்ட் ஆயிடுச்சு. 3 இது ஒன்று, இது ஒன்று, 3. ஓகே. நெக்ஸ்ட் கிஃப்ட் என்ன? காரா? ஓ ஜாலி. சின்ன சின்ன இது காரு. இதுனா வேற எதனா இருக்குமோ ஸ்பெஷலா? இந்த கார்ல எப்ப பேக் பண்ண? இப்படி ஏமாத்திட்டாலே ஃப்ரெண்ட். அதுக்கு 2 டயரு. சின்ன புள்ளியா? ஏய் வாவ், சூப்பரா இருக்கு. நான் ரிமோட் கார். ஆமா, ரிமோட் கார் எங்க? இல்லையா? சரி, தேங்க்யூ. 4. இது வேற என்ன? காலையில் ஏதோ ஒன்று பார்த்தோமே. கொடு. வேற என்ன கிஃப்ட்? ஐ லவ் யூ டூ. கீஸ். சரி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. கிஃப்ட். ஓ இன்னும் வண்டிக்கு என் பேக்கில் மாட்டிக்கிறேன். சூப்பராக இருக்கு. என் பேக்கில் எப்படி ஒன்று ஞாபகமாக இருக்கு. அடுத்து கிஃப்ட் மேலே கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்கா. இன்னும் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்னு தெரியல. ஏய் பா, என்னன்னா இது நம்ம மெமரபிள் டேஸ் மாதிரி ரொம்ப மெமரபிளான ஏதோ பாக்ஸ் ரவுண்டா இருக்கு.
ஏ ஓ இதுவா, இதுக்குள்ள இந்த சீக்கிரட்டா எழுதி வச்சிருப்பாங்களே இந்த லவ்வை பத்தி, ஐ லவ் யூ. ஓபன் பண்ணிட்டா. அந்த கீ எதுக்குன்னா ம் என் ஹார்ட்ல நீங்க தான் இருக்கீங்க, அந்த கீயால மட்டும்தான் ஓப்பன் ஓ பண்ணுவாங்க. அந்த கீ எப்போ இதுக்குள்ள என்ன எழுதியிருக்க? சீக்கிரட். அது வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் gift கொடுத்துட்டே இருக்காரு. இது வந்து gift டைம். சரியா? சரி gift. அடுத்து வாவ் ஐ லவ் யூ. இது மாதிரிலாம் நம்ம படத்தில் ஹீரோயின்லாம் வச்சு படுத்து தூங்குவாங்கல்ல, அப்போதான் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் அங்கே வேறு. இனிமேல் தலைக்காணி இதை தான் வச்சு தூங்குவேன். சூப்பராக இருக்கு. ஐ லவ் யூ. சூப்பர். எல்லாம் லைனாக வைக்க போகிறேன். எத்தனை? என்னது இவ்வளோ பெருசு? கிஃப்ட் பேக்கே பெருசா இருக்கு மக்களே. எந்த சைடு ஓபன் பண்றதுன்னு தெரியல. என்ன இருக்கு உள்ள பாக்ஸ்? அப்படிங்களா? சரி பார்க்க தானே போறேன். அரக்கன். இந்த பாய்ஸ்க்குலாம் நம்ம ஒரு ட்ரெண்டிங்ல ஓடிச்சுல ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி, ரிமோட் கார். ரிமோட் கார் ரொம்ப ஹாப்பி. இதுவே நான் ஓட்டுவேன். இங்க பாருங்க, பார்க்கலாம். எவ்வளோ? அப்படியா? சரி, இதை ஓகே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம சேனல்லே வரும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்கு காரு. வா பலூடு. சூப்பராக இருக்கு. சகுனம் சரி நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். ஓகே.